என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பின்மாற்றத்திலிருந்து நாம் தப்பிக்க, பின்மாற்றத்தை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இன்னொரு வார்த்தை ஒன்று உண்டு. எழும்பு என்ற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பின்மாற்றத்தில் விழுந்து கிடக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு. எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னு என்று தியானித்தோம் இல்லையா? இன்னைக்கு புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். புலம்பல் 2:19. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறெடு. எழுந்திரு, எழுந்திரு. ஒரு கூட்டம் செத்து கொண்டு இருக்கிறது. எழுந்திரு, ராத்திரி முதல் சாமத்திலே கூப்பிடு. எழுந்திரு, கூப்பிடு. கர்த்தருடைய பிள்ளைகளே, எழுந்து கூப்பிடுங்கள். நீங்கள் எழுந்திருங்கள். பின்மாற்றத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் எழும்பு. எதற்காக? அவரை நோக்கி கூப்பிட. கூப்பிடுங்கள், அவரை நோக்கி அபயமிடுங்கள். பிரியமானவர்களே, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, என்னை சுற்றிலும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து கொண்டிருக்கிறது, பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து ஒருவேளை அழுது கொண்டு இருக்க போகிறோமா அல்லது கூப்பிட போகிறோமா? பாருங்க, எழுந்து கூப்பிட சொல்லுகிறார், இருதயத்தை ஊற்ற சொல்லுகிறார். அடுத்தது அங்கே கைகளை அவரிடத்தில் ஏறெடுக்க சொல்லுகிறார். அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் நாம் பின்மாற்றத்திலிருந்து தப்பிக்கிறதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் எழுந்து ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, விழுந்துட்டேன், இதுக்கு மேலே நான் எழும்ப முடியுமா? விழுந்துட்டேன், எங்கிருந்து எழும்புவது? எங்கிருந்து நான் ஜெபிப்பது? நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் எழுந்துதான் ஆக வேண்டும். எழுந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் யாரையும் தள்ளுகிறவர் அல்ல. ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, இயேசுவால் மன்னிக்க முடியாத பாவம் என்ற ஒரு பாவம் இல்லை. யாரையும் மன்னிப்பார், எந்த பாவத்தையும் மன்னிப்பார், எந்த பாவியையும் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த பாவிக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. எந்த பரிசுத்தவானுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கடந்த காலம் ஒன்று உண்டு. எவ்ரி செயின்ட்ஸ் ஹேட் அ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி செயின்ட் ஹேட் அ ஸ்டோரி. ஒரு பரிசுத்தவானுக்கும் பழைய காலத்து கதை ஒன்று உண்டு. ஆனால் எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர். ஒருவேளை பாவம் செஞ்சிருக்கலாம், எதிர்கால நம்பிக்கையற்று ஒருவேளை பிசாசு உங்கள் கண்களை குருடாக வைத்திருக்கலாம். தேவன் உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமாக வைக்க விரும்புகிறார். என்ன செய்யணும் தெரியுமா? எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்காதவங்களால் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஜெபம் எங்கே குறையுதோ பாவம் மேற்கொள்கிறோம். பாவத்தை மேற்கொள்வதற்கு ஜெபம் எழும்பணும். எழுந்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, 3 கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 1:35 நான் வாசிக்கிறேன். மார்க்கு 1ஆம் அதிகாரத்தின் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்தார். இங்கே முதல் பணி ஜெபமாக இருக்கட்டும். நம்முடைய முதல் மணி நேரம் ஜெபமாக இருக்கட்டும். காலையில் எழுந்து உங்களுடைய மொபைலை முதல்ல தொடுறதுக்கு முன்னால் அவரை சந்திக்காமல் மொபைலையோ மற்ற நபர்களையோ மற்ற வேலைகளையோ செய்யாதீங்க. எழுந்து முதற்பணி ஜபமாக உங்கள் வாழ்க்கையிலே அதை தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுறாங்களோ அவர்களுக்கு மற்றதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார், கொடுப்பார், குறைவை வைக்கவே மாட்டார். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் விழுந்தது நிமித்தமாக ஜபத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறதுனால மகிழ்ச்சியோடு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவரே, இன்றைக்கி என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படியாகிலும் திரும்ப அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் தூசியை உதறிட்டு எழுந்து ஜபம் பண்ண முழங்கால் படிடுங்க. ஸோ முதலாவது முதற்பணி ஜபம் என்பது முதற்பணி. இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தின் 46வது வசனத்தை நான் படிக்கிறேன். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள். இரண்டாவது, இந்த ஜபம் முக்கியத்துவம் வாய்ந்தது. முதல் பணி என்று சொன்னேன், இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜபத்தை நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க. அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், நைட்டு ஜெபம் பண்ணிக்கலாம். அந்த நைட்டு உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாதபடி பல தடைகள் வந்துடும்.
அதனால தான் நீங்கள் எப்போல்லாம் நேரம் கிடைக்கோ ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஒரு ஒழுக்கம் ஜெபத்திற்கு தேவை. முதற்பணி மாத்திரமல்ல, அது முக்கியமான பணி. காரணம் என்ன தெரியுமா? அதுதான் நம்மை சோதனையிலே விழாதபடி காக்கும். ஒருவேளை பாவம் செஞ்சுட்டே இருக்கிறேன்னு சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபத்தோடு ஒரு நாளை ஆரம்பியுங்கள். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு ரெக்கார்டட் ப்ரேயராக பண்ணாதீங்க, அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருதயத்தை ஊற்றி கைகளை ஏறெடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுங்க. உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு நாளில் ஒருத்தரை சந்திக்கணும்னா அது தேவனுடைய திட்டத்தின்படியான சந்திப்பாக இருக்கணுன்றதுல மிக தெளிவாக இருங்க பிரியமானவர்களே. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். எனவே நம்முடைய முதல் பணி ஜெபம், இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்தது ஜெபம், மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தின் 40வது வசனத்தை படிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:40. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, முழங்கால் படியிட்டு, தொற்கால் மரித்த போது பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். முழங்கால் ஜெபம் அது தாழ்மையின் அடையாளம். முழங்காலிட்டு ஜெபிக்க பழகுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஒருவேளை இந்த நாளில் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறேன் பிரதர், படுத்துக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணுறேன், அதை தயவு செய்து செய்யாதீங்க. தாழ்மையின் அடையாளம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் முழங்கால் ஒன்றும் ஆகாது. ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் முடக்கிறத விட மனுஷனுக்கு வேறு என்னங்க அவசியம், வேறு என்னங்க முக்கியம்? ஆண்டவர் சமூகத்தில் முழங்காலை முடக்கி நம்மளை அவர் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமே, நிச்சயமாக சொல்கிறேன், சோதனையில் விழாதபடி காப்பார். விழுந்திருந்தாலும் எழும்பச் செய்கிறவர். ஜெபம் எவ்வளவு அவசியம். எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா சுவிசேஷம் 22:46 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். ஜெபம் முக்கிய பணி. ஜெபம் முதல் பணி. ஜெபம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜெபம் முழங்காலிட்டு செய்ய வேண்டியது. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீர், ஜெபித்து காட்டினீர், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு ஜெபத்தில் குறைவாக இருக்கிறோம், இன்னும் ஜெபிக்க கிருபத்தாங்க. சோதனைக்கு உட்படாமல் இருக்க ஜெபம் அவசியம் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எவ்வளவு முதன்மையான பணி, எப்படி ஜெபிக்க வேண்டும், முழங்காலிட வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே. கேட்ட சத்தியத்தை வாழ்க்கையில் கை கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி அறக்கட்டளை பணிகளுக்காக ஜெபியுங்கள். வருகிற முதல் 2-3 நாட்களுக்குள்ளாக சுமார் 5 லட்சம் ரூபாய் நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி சமூக பணிக்கு தேவைப்படுகிறது. ஜெபியுங்கள். நீங்கள் ஒருவேளை ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிறவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். மாதம் 1000 ரூபாய் ஒரு குழந்தையை தாங்க, அல்லது ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு உதவியாக, அல்லது ஒரு தெரப்பி சென்டருக்காக, அல்லது நாம் செய்ய போகிற முதியோர் இல்லத்துக்காக, ஒரு IAS படிக்க வைக்கிற பிள்ளைகளுக்காக, இப்படி ஒரு 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்து உதவலாம். இப்படி 1000 கொடுக்கக்கூடியவர்கள் நமக்கு அதிகமாய் தேவை. இதுவரைக்கும் சுமார் 500 பேர் நமக்கு தேவை. வருகிற நவம்பர் மாதத்திலிருந்து நமக்கு 800 பேர் நமக்கு தேவை. தேவன் சந்திப்பார். இது அவருடைய தரிசனம். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த ஊழியத்தோடு நீங்கள் இணைந்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். மாதம் ஒரு குழந்தையை தாங்க அல்லது ஒரு பெரியவரை தாங்க நீங்கள் முன் வரலாம். எங்களோட தொடர்பு கொள்ளலாம். கீழே காண்கிற ஃபோன் நம்பரை நீங்கள் குறித்து கொள்ளலாம். உங்களுக்கு உதவி செய்கிறோம். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய காரியங்களிலே ஒரு நாளும் தேவன் குறை வைக்க மாட்டார். ஆனால் தேவனுக்காய் கொடுங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே இணைந்து செய்வோம். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமென்.